ஒரு ரிக்வெஸ்ட் வந்திருந்தது. குட் ஹேவ், ஷுட் ஹேவ், மஸ்ட் ஹேவ் இதையெல்லாம் ஹிந்தியில் எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்டு, குட் ஹேவ் இருந்திருக்கலாம், ஷுட் ஹேவ் இருந்திருக்க வேண்டும், மஸ்ட் ஹேவ் கண்டிப்பாக இருந்திருக்க வேண்டும். இதையெல்லாம் எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், நமஸ்கார், வெல்கம் பேக் டு மை சேனல். என் பேர் உமா. இப்போ இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது குட் ஹேவ். குட் ஹேவ்க்கு இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம். ஹிந்தியில் சக்தா தா, ஹோ சக்தா தா அப்படின்னு நம்ம வினைச்சொல் கூட ஆட் பண்ணி சொல்லுவோம் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு. இப்போ வேர்ப் ப்ளஸ் சக்தா தா அல்லது ஹோ சக்தா தா. இது ஆண்பால் பெண்பால் பன்மை மரியாதைக்கு தகுந்த மாதிரி சக்தா தா, சக்தி தி அல்லது சக்தே தே அப்படின்னு மாறலாம். நம்ம சென்டென்சஸ் பார்க்கலாம். நாம் வெற்றி பெற்றிருக்கலாம். ஹம் ஜீத் சக்தே தே. ஹம்னா நாம், ஜீத்னானா ஜெயிக்கிறது. சக்தே தே அப்படின்னா இருக்கலாம் அப்படிங்கிற அர்த்தம். இப்போ வினைச்சொல் இந்த இடத்துல ஜீத். ஜீத் சக்தே தே அப்படின்னா ஜெயிச்சிருக்கலாம், நம்ம ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹம் ஜீத் சக்தே தே, நாம் வெற்றி பெற்றிருக்கலாம். ஹம் ஜீத் சக்தே தே. ஹம் பன்மையாக இருக்கிறதுனால சக்தே தேன்னு வருது. ஹம் ஜீத் சக்தே தே. அவள் உங்களுக்கு உதவி இருக்கலாம். वो आपकी मदद कर सकती थी. வோனா இந்த இடத்துல அவள், அவனுக்கும் ஓ தான் வரும். ஆப்கி மதத் அப்படின்னா உங்களுக்கு உதவி. மதத் கர்னாங்கிறது உதவி செய்யறது. வினைச்சொல் இந்த இடத்துல மதத் கர்னா. ஸோ வினைச்சொல் கூட சக்தி தி அப்படின்னு வருது. ஏன்னா பெண்ணை பற்றி பேசுகிறோம் நம்ம. அவள் உங்களுக்கு உதவி இருக்கலாம். ஓ ஆப்கி மதத் கர் சக்தி தி. இப்போ வினைச்சொல் கூட சக்தி தி அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் பெண்ணாக இருக்கிறதுனால. இதே ஆணாக இருந்ததுன்னா ஓ ஆப்கி மதத் கர் சக்தா தா அப்படின்னு வரும். பன்மைக்கு மதத் கர் சக்தே தே அப்படின்னு வரும். இந்த இடத்துல ஓ ஆப்கி மதத் கர் சக்தி தி. நீ முன்பே என்னிடம் சொல்லியிருக்கலாம். தும் முझे पहले बता सकते थे. தும்னா நீ, முझेனா எனக்கு, பஹலே அப்படின்னா முன்னாடியே, பத்தானா அப்படின்னா சொல்கிறது. இந்த இடத்துல வினைச்சொல் பத்தானா. பத்தானா கூட சக்தே தே அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். பதா சக்தே தே. அப்படி வினைச்சொல் கூட சக்தே தே அப்படின்னு வரும்போது குட் ஹேவ் அப்படிங்கிற அர்த்தத்தான் வரும். யூ குட் ஹேவ் டோல்ட் மீ அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் தும் முझे पहले बता सकते थे. நீ முன்பே என்னிடம் சொல்லியிருக்கலாம். தும் முझे पहले बता सकते थे. எதுவும் நடந்திருக்கலாம். குச் भी हो सकता था. இப்போ இந்த இடத்துல ஹோ சக்தா தா அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். குச் भी அப்படின்னா எது வேணாலும், குச்னா ஏதாவது, குச் भी அப்படின்னா எதுவும். ஹோனானா நடக்கிறது. இந்த ஹோனாங்கிறது தான் இந்த இடத்துல வினைச்சொல். ஹோ சக்தா தா வினைச்சொல் கூட சக்தா தான்னு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். குச் भी हो सकता था எதுவும் நடந்திருக்கலாம். குச் भी हो सकता था. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹோ சக்தா தா ஏன் வருது அப்படின்னா நம்மளுக்கு என்ன விஷயங்கிறது தெரியாது. ஸோ ஏதாவது தெரியல அப்படின்னா அது ஆண்பாலாக தான் நம்ம சொல்லுவோம். குச் भी हो सकता था. இந்த வேலை இன்னும் சிறப்பாக இருந்திருக்கலாம். ये काम और बेहतर हो सकता था. ஏனா இந்த, காம்னா வேலை, ஏ காம் அப்படின்னா இந்த வேலை, और அப்படின்னா இன்னும், பெஹத்தர் அப்படின்னா சிறப்பு அப்படிங்கிற அர்த்தம். और बेहतर அப்படின்னா இன்னும் பெட்டர். பெஹத்தருங்கிறது பெட்டர் கூட உங்களுக்கு ரைம் ஆகும். பெஹத்தர் இன்னும் பெட்டராக, हो सकता था இருந்திருக்கலாம். ஸோ ये काम और बेहतर हो सकता था. ये काम और बेहतर हो सकता था. இந்த வேலை இன்னும் சிறப்பாக இருந்திருக்கலாம். ये काम और बेहतर हो सकता था. உன் மதிப்பெண்கள் இன்னும் அதிகமாக இருந்திருக்கலாம். तुम्हारे अंक इससे ज़्यादा हो सकते थे. तुम्हारे அப்படின்னா உன்னுடைய, அங்க் அப்படின்னா மதிப்பெண். யூஸ்வலாக இந்த அங்குங்கிற வேர்ட் ஸ்போக்கன் ஹிந்தியில் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் வேர்டை யூஸ் பண்ணிக்குவாங்க. இஸ் சே அப்படின்னா இதை விட, ஜியாதா அப்படின்னா அதிகம், ஹோனானா இருக்கிறது. ஸோ ஜியாதா ஹோ சக்தே தே அப்படின்னா இன்னும் அதிகமாக இருந்திருக்கலாம்.
உன் மதிப்பெண்கள் இன்னும் அதிகமாக இருந்திருக்கலாம். தும்ஹாரே அங்க் இஸ்ஸே ஜாதா ஹோ சக்தே தே. இந்த ஹோனாங்கிற வினைச்சொல் கூட சக்தே தே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மதிப்பெண்கள் பன்மை, அதனால சக்தே தே. அடுத்தது பார்த்திங்கன்னா இருந்திருக்க வேண்டும். ஷுட் ஹேவ் அப்படிங்கிறதுக்கு இருந்திருக்க வேண்டும். இது நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வேர்ப் கூட, அதாவது வினைச்சொல் கூட சாஹியே தா அப்படிங்கிறது வரும். இது பாஸ்ட் டென்ஸில் நம்ம பேசுகிறதுனால தாங்கிறது வரும். சாஹியே தா, வேர்ப் ப்ளஸ் சாஹியே தா, இருந்திருக்க வேண்டும். இட் ஷுட் ஹேவ் அப்படிங்கிறதுக்கு வேர்ப் ப்ளஸ் சாஹியே தா. இந்த வேர்ப் என்ன வேணாலும் இருக்கலாம். ஹோனா, கானா, பீனா, கேல்னா, என்ன வேர்ப் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அது சாஹியே தா அப்படின்னு சொன்னீங்கன்னா இருந்திருக்கணும், அதாவது இப்படி இருந்திருக்கணும், இருந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற அர்த்தத்துக்கு தான் இந்த சாஹியே தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஷுட் ஹேவ் அப்படிங்கிறதுக்கு இருந்திருக்க வேண்டும், வேர்ப் ப்ளஸ் சாஹியே தான்னு யூஸ் பண்ணணும். சென்டென்ஸ் பார்க்கலாம். நான் அங்கே போயிருக்க வேண்டும். முझे वहाँ जाना चाहिए था. मुझे இந்த இடத்துல நான் வராமல் எனக்கு அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் நம்ம ஹிந்தியில் யூஸ் பண்ணுவோம். வஹானா அங்கே, ஜானானா போகிறது, சாஹியே தா இருக்க வேண்டும். இப்போது வினைச்சொல் கூட சாஹியே தான் நம்ம சொல்கிறோம். ஜானா சாஹியே தா அப்படின்னா போயிருக்க வேண்டும். ஸோ வினைச்சொல் கூட தான் நம்ம இந்த சாஹியே தா யூஸ் பண்ணுவோம் ஷுட் ஹேவ் அப்படிங்கிறதுக்கு. முझे वहाँ जाना चाहिए था. நான் அங்கே போயிருக்க வேண்டும். मुझे वहाँ जाना चाहिए था. அடுத்தது நீ உழைத்திருக்க வேண்டும். तुम्हें मेहनत करनी चाहिए थी. तुम्हें அப்படின்னா உனக்கு, தும்கோ நீ அப்படிங்கிறது தான் இந்த தும்ஹே. மெஹனத் அப்படின்னா உழைக்கிறது, மெஹனத் கர்னானா உழைக்கிறது. மெஹனத் கர்னாங்கிறது இந்த இடத்துல வினைச்சொல், கர்னாங்கிறது தான் வினைச்சொல். மெஹனத் கர்னா அப்படின்னா உழைக்கிற வேலை. சாஹியே தி அப்படின்னா உழைத்திருக்க வேண்டும். மெஹனத் கர்னி சாஹியே தி. ஸோ இந்த கர்னி சாஹியே தி அப்படின்னா செஞ்சுருக்கணும். தும்ஹே மெஹனத் கர்னி சாஹியே தி. மெஹனத் பெண் பால்ங்கிறதுனால சாஹியே தீன்னு வருது. தும்ஹே மெஹனத் கர்னி சாஹியே தி. அவன் என்னிடம் உண்மையை சொல்லி இருக்க வேண்டும். उसे मुझे सच बताना चाहिए था. उसे ना அவன், உஸ்கோ அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் இந்த உசேன்னு வர்றது. முझे எனக்கு, சச் அப்படின்னா உண்மை, பத்தானான்னு சொல்கிறது. சச் பத்தானா அப்படின்னா உண்மை சொல்கிறது. சாஹியே தா இருந்திருக்க வேண்டும். ஸோ உசே முझे அவன் எனக்கு, சச் பத்தானா அப்படின்னா உண்மை சொல்ல, சாஹியே தானா அப்படி இருந்திருக்க வேண்டும், பத்தானா சாஹியே தா அப்படின்னா சொல்லியிருக்க வேண்டும். இப்போ இந்த இடத்துல வினைச்சொல் வந்து பத்தானா, அந்த வினைச்சொல் கூட சாஹியே தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். சொல்லியிருக்க வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு. உண்மை சொல்லியிருக்க வேணும், சச் பத்தானா சாஹியே தா. உசே முझे சச் பத்தானா சாஹியே தா. அடுத்தது பாட்டி சரியான நேரத்தில் மருந்து எடுத்திருக்க வேண்டும். दादी को समय पर दवा लेनी चाहिए थी. दादीना அப்பாவோட அம்மாவை சொல்லுவாங்க தாதி. தாதிக்கோ, தாதி சமய பர் நேரத்திற்கு, சரியான நேரத்துக்கு அப்படிங்கிறதுக்கு தான் இந்த சமய பர். தவானா மருந்து, தவா லேனா அப்படின்னா மருந்து எடுத்துக்கிறது. சாஹியே தி அப்படின்னா எடுத்திருக்க வேண்டும். லேனி அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வினைச்சொல். என்ன லேனி? தவா லேனி. மருந்து எடுக்கிறதுக்கு தான் இந்த தவா லேனி. चाहिए थी எடுத்திருக்க வேண்டும். दादी को समय पर दवा लेनी चाहिए थी. தவாங்கிறது பெண்பால் வார்த்தை, அதனால தவா லேனி சாஹியே தி அப்படின்னு தான் முடிப்போம். பாட்டி சரியான நேரத்தில், தாதி கோ சமய பர் மருந்து எடுத்திருக்க வேண்டும். தவா லேனி சாஹியே தி. பாட்டி சரியான நேரத்தில் மருந்து எடுத்திருக்க வேண்டும். தாதி கோ சமய பர் தவா லேனி சாஹியே தி. வேர்ப் லேனி கூட சாஹியே தி யூஸ் பண்ணியிருக்கிறோம். தாதி கோ சமய பர் தவா லேனி சாஹியே தி. அவன் நேற்று வீட்டில் இருந்திருக்க வேண்டும். உசே கல் கர் பர் ஹோனா சாஹியே தா. உசே அவன், இந்த இடத்துல வந்து நம்ம உசே, உஸ்கோ அப்படிங்கிறது தான் இந்த உசே. கல்னா
இந்த பாஸ்ட் டென்ஸில் தால முடியறதுனால கல்னா நேற்றுங்கிற அர்த்தம் இந்த இடத்துல. கர் பர் அப்படின்னா வீட்டில், ஹோனா அப்படின்னா இருக்கிறது. ஹோனா சாஹியே தா இருந்திருக்க வேண்டும். இப்போ ஹோனாங்கிறது இந்த இடத்துல வினைச்சொல், அந்த வினைச்சொல் கூட சாஹியே தா, ஹோனா சாஹியே தா அப்படின்னா இருந்திருக்க வேண்டும். உசே கல் கர் பர் ஹோனா சாஹியே தா, அவன் நேற்று வீட்டில் இருந்திருக்க வேண்டும். உசே கல் घर पर होना चाहिए था. उसे कल घर पर होना चाहिए था. இந்த விபத்து நடந்திருக்க கூடாது. ये दुर्घटना नहीं होनी चाहिए थी. ये அப்படின்னா இந்த, घटना அப்படின்னா ஒரு இன்சிடெண்ட்டு, துர்घटना அப்படின்னா விபத்து. இந்த துர்னு வந்துச்சுன்னா ப்ரீஃபிக்ஸில் அது விபத்தை தான், அதாவது கெட்டதை தான் குறிக்கும் மேக்சிமம். துர்ঘட்னா அப்படின்னா விபத்து. ஹோனானா நடக்கிறது, ஹோனி சாஹியத்தி அப்படின்னா நடந்திருக்க வேண்டும், நஹி ஹோனி சாஹியத்தி அப்படின்னா நடந்திருக்க கூடாது. இது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸாக இருக்குது. ஏ துர்ঘட்னா நஹி ஹோனி சாஹியத்தி, இந்த விபத்து நடந்திருக்க கூடாது. ஸோ நெகட்டிவ்லேயும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சாஹியே தா சாஹியே தி, ஏ துர்घटना நஹி ஹோனி சாஹியே தி. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மஸ்ட் ஹேவ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. மஸ்ட் ஹேவ்க்குமே இருந்திருக்க வேண்டுங்கிற அர்த்தம். ஆனால் அதை இன்னும் கட்டாயப்படுத்துறதுக்கு கண்டிப்பாக இருந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மஸ்ட் ஹேவ் நம்ம யூஸ் பண்ணுறோம் இங்கிலீஷில். இதுக்கு ஹிந்தியில் நம்ம யூஸ் பண்ணும்போது ஜரூர் கியா ஹோகா அப்படின்னு சொல்லுவோம், இல்லாட்டி பக்கா கியா ஹோகான்னு சொல்லுவோம். இன்னொரு வேர்டு அவசிய கியா ஹோகா அப்படின்னு சொல்லுவோம். அவசியங்கிறது ஒரு பியூர் ஹிந்தி வேர்டுங்கிறதுனால அதை அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல யாருமே. ஸ்போக்கன் ஹிந்தியில் ஜரூர் இல்லாட்டி இந்த பக்காங்கிறது தான் அதிகமாக யூஸ் ஆகுது. இந்த கியாங்கிறது தான் இதில் வினைச்சொல். அது என்ன வினைச்சொல்லாக வேணாலும் இருக்கலாம். ஜரூர் கியா ஹோகா அல்லது பக்கா கியா ஹோகா, இதை பார்க்கலாம். சென்டென்ஸ் பாருங்கள். கண்டிப்பாக நீ தான் ஏதோ சொல்லியிருக்க வேண்டும். ज़रूर तुमने ही कुछ बोला होगा. ज़रूर ना कंडिपा, तुम ना नी, तुमने ही नीदान, ही ना तान அப்படிங்கிற அர்த்தம். तुमने ही नीदान कुछ ஏதோ, बोलना ना சொல்றது, बोला होगा சொல்லி இருக்க வேண்டும். ज़रूर तुमने ही கண்டிப்பா நீதான், कुछ बोला होगा ஏதோ சொல்லி இருக்க வேண்டும். இந்த இடத்துல ஜரூர் கியா ஹோகான்னு நம்ம பார்த்தோம். அந்த கியாவுக்கு பதிலாக போலா ஹோகான்னு நீங்கள் அந்த வினைச்சொல்ல அந்த கியாவுக்கு பதிலாக போட்டுக்கணும். போலா வினைச்சொல் வந்து போலா. ஜரூர் போலா ஹோகா, ஜரூர் தும்னே ஹி குச் போலா ஹோகா. அடுத்த சென்டென்ஸ், கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை பார்த்துருக்க வேண்டும். ஆப்னே ஏ ஃபில்ம் ஜரூர் தேக்கி ஹோகி. ஆப்னே அப்படின்னா நீங்கள், ஏ ஃபில்ம் இந்த படத்தை, ज़रूर கண்டிப்பா நிச்சயமா, தேக்கி ஹோகி அப்படின்னா பார்த்துருக்க வேண்டும். தேக்னானா பார்க்கறது, தேக்கி ஹோகி அப்படின்னா பார்த்துருக்க வேண்டும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்படின்னு நம்ம இன்னும் ஃபோர்ஸ் பண்ணி இன்னும் அதை நடந்திருக்கணும் அப்படிங்கிறத இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்கிறதுக்காக தமிழில் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஹிந்தியில் ज़रूरங்கிறது இந்த சென்டென்ஸில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். आपने ये फिल्म ज़रूर देखी होगी. இதுக்கு பதிலாக நீங்கள் आपने ये फिल्म पक्का देखी होगी அப்படின்னு கூட சொல்லலாம். ज़रूर பதிலாக பக்கா கூட யூஸ் பண்ணலாம், அல்லது அவசிய கூட யூஸ் பண்ணலாம். आपने ये फिल्म ज़रूर देखी होगी அல்லது அவசிய देखी होगी. கண்டிப்பாக திருடன் பின்பக்க கதவு வழியாக உள்ளே வந்திருக்க வேண்டும். ज़रूर चोर पीछे के दरवाजे से आया होगा. ज़रूरனா கண்டிப்பாக, சோர் திருடன், பீச்சே அப்படின்னா பின்னால் பின்னாடி, தர்வாசா அப்படின்னா கதவு, பீச்சே கா தர்வாசா அப்படின்னா பின்பக்க கதவு. பீச்சே கே தர்வாசே சே அப்படிங்கும்போது பின்பக்க கதவு வழியாக. ஆனான வர்றது ஆயா ஹோகா வந்திருக்க வேண்டும். ज़रूर चोर पीछे के दरवाजे से आया होगा. இப்போ சிம்பிளாக எடுத்துக்கணுன்னா ज़रूर आया होगा, ज़रूर கியா ஹோகா அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த கியாவுக்கு பதிலாக நம்ம வினைச்சொல் யூஸ் பண்ணுறது ஆனா, ज़रूर आया होगा. ஆனால் ஃபுல் சென்டென்ஸ் ज़रूर चोर
पीछे के दरवाजे से आया होगा. ज़रूर चोर पीछे के दरवाजे से आया होगा. நிச்சயமாக இன்று மழை பெய்திருக்க வேண்டும். எங்கேயோ போயிட்டு வர்றோம், பார்த்தா எல்லாம் ஈரமாக இருக்குது, நிச்சயமாக மழை பெஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். பக்கா ஆஜ் பாரிஷ் ஹுய் ஹோகி. இப்போ ज़रूருக்கு பதிலாக பக்காங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். ज़रूर ஆஜ் நான் இன்னைக்கு, பாரிஷ் ஹோனா அப்படின்னா மழை பெய்யறது. பாரிஷ் கூட எப்போவுமே ஹோனான்னு தான் வரும், பாரிஷ் ஆயின்னு சொல்கிறது இல்லை, பாரிஷ் ஹுயின்னு தான் சொல்லுவோம். பாரிஷ் ஹுய் ஹோகி, மழை பெஞ்சிருக்க வேணும். பக்கா ஆஜ் கண்டிப்பாக இன்னைக்கு, பாரிஷ் ஹுய் ஹோகி மழை பெஞ்சிருக்கணும். ஸோ ज़रूर ஆஜ் பாரிஷ் ஹுய் ஹோகின்னு சொல்லலாம். பக்கா ஆஜ் பாரிஷ் ஹுய் ஹோகி. நிச்சயமாக மதன் தான் இதை உடைத்திருக்க வேண்டும். ये पक्का मदन ने ही तोड़ा होगा. ये ना इதை पक्का நிச்சயமா, மதன் நே மதன், மதன் நே ஹி அப்படின்னா மதன் தான், ஹீனா தான், மதன் தான் அப்படிங்கிறதுக்கு மதன் நே ஹி. தோட்னானா உடைக்கிறது, தோடா ஹோகா அப்படின்னா உடைத்திருக்க வேண்டும். அவன் தான் உடைச்சிருப்பான், கண்டிப்பாக அவன் தான் உடைச்சிருப்பான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏ பக்கா மதன் நே ஹி தோடா ஹோகா அல்லது ஏ ज़रूर மதன் நே ஹி தோடா ஹோகா. இன்னொரு வேர்டு நான் சொன்னது அவசியம் அப்படிங்கிறது, அது அதிகம் பேச்சு வழக்கில் யூஸ் ஆகிறது இல்லை. ஏ அவசிய மதன் நே ஹி தோடா ஹோகா அப்படின்னு சொல்லலாம். ஏ பக்கா மதன் நே ஹி தோடா ஹோகா, இதில் எந்த சந்தேகமும் இல்லை, நிச்சயமாக அவன் தான் பண்ணிக்கிறான். ஏ பக்கா மதன் நே ஹி தோடா ஹோகா. இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்கள், அவன் நிச்சயமாக அங்கே இருந்திருக்க வேண்டும். वो अवश्य वहाँ मौजूद रहा होगा. வோனா அவன், அவசிய ஹி அப்படின்னா கண்டிப்பாக. இப்போ ज़रूर பக்கா அப்படிங்கிறதுக்கு பதிலாக அவசிய அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருக்கிறோம். அவசிய ஹின்னு சொல்லலாம், அவசிய அப்படின்னு கூட சொல்லலாம். वो அவசிய வஹா அங்கே, மௌஜூத் ஹோனா அப்படின்னா அங்கே ப்ரெசண்ட்டாக இருக்கிறது, அங்கே இருக்கிறதுக்கு மௌஜூத் ஹோனா. ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் ப்ரெசண்ட்டாக இருக்கிறீங்கன்னா वो वहाँ मौजूद है அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏதோ பொருளோ நபரோ எது இருந்தாலும் அது இருந்துச்சுன்னா मौजूद है. ஸோ அவன் நிச்சயமாக அங்கே இருந்திருக்க வேண்டும். वो अवश्य वहाँ मौजूद रहा होगा. वो அவன் அவசியம்னா கண்டிப்பாக वहाँ मौजूद रहा होगा இருந்திருப்பான். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளவுதாங்க. இது சம்மந்தமான டவுட்ஸ், கொஷின்ஸ், உங்கள் ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதை சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அது போக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் அமுத்திக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஹைப் பாயிண்ட்ஸும் கொடுத்துட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சுக்கு ஹிந்தி தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோஸை. நான் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.